தாங்க போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இன்னும் 34 மாவட்டம் இருக்கு. அதுக்குள்ள ஏன்டா நாலா பக்கமும் எப்படி கதறீங்க? கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னீங்க. வாஸ்தவம் தான். ஆனா அது உங்களுக்கு தானே பொருந்தும். நீங்க தானே காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறீங்க. டிவிகே சைடு இது பாசத்தால கூடுற கூட்டங்க. நீங்க என்னதான் வன்மத்தை கக்குனாலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்கப்பா. இந்த கூட்டம் வந்து விஜய பார்க்க வந்த கூட்டமா, அவர் பேசினதை கேட்க வந்த கூட்டம் இல்லையா? என்னடா இப்படி எல்லாம் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு எஸ்டியை புரட்டி பார்த்தா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரப்பவே அவர் பின்னாடி இருந்த மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாத மக்கள், எம்ஜிஆருக்கும் அரசியல் தெரியாத முட்டாள்னு அந்த காலத்திலேயே சூழ்ச்சி பண்ண பார்த்திருக்காங்க. அத்தனை விமர்சனங்களை தாண்டி அன்னைக்கு புரட்சி தலைவர் வென்றாரா இல்லையா? அதே போல இப்ப இருக்கிற ஜெனரேஷனே வேறங்க. மக்களும் தெளிவா இருக்காங்க. மக்களோட முழு ஆதரவும் தளபதி விஜய் அவர்களுக்கு தாங்க. நான் கூட ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் இவர் எதிர்க்கட்சி தலைவரா தான் ஆக போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க. 110 தொகுதிகளை தாண்டி கைப்பற்றுவாரு அப்படின்னு பார்த்தா, போற போக்குல 200 தொகுதிகள் வரைக்கும் சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிடும் போல நம்ம தமிழக வெற்றி கழகம். சோ தளபதியின் சொந்தங்களே, வரலாறு திரும்புகிறது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்க விஜய்